திண்டிவனம் விட்டு விட்டு சாமிராஜ் என்பவர் வேலைக்கு செல்கிறார். சரி. அந்த நேரத்தில் மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய வைரியாவாரி அந்த திண்டிவனம் சத்திரத்தை இப்பொழுது பார்க்கிறார். உங்கள் மத்தியிலே மணிவண்ணன் வரும் காட்சி. அதான் சொன்னீங்க மலையாள பூபதினா தானே சொன்னீங்க ஆரம்பத்துல. அண்ணம் போலுங்க அண்ணம் போலுங்க வந்து அடி அரடி போலப்பு வந்து அண்ணம் போலிங்க வந்து மாதேடி அரடி போலப்பு வந்து அண்ணம் போலுங்க வந்து அடி அரடி போலப்பு வந்து அரடி போலப்பு வந்து அரடி போலப்பு வந்து அரிய ஊரைக்க வேணும் அரடி போலப்பு வந்து மாதேடி அரிய ஊரைக்க வேணும். நாடகம் பாண்டிய நாட்டு படை வீரன். பாண்டிய நாட்டு படை வீரனா முத்து வீரன் வரும்போது இப்படி தாப்ப பாடிக்கிட்டு வர்றாரு. இன்னும் அதுல விருத்தமெல்லாம் போடுவார் தெரியுமா? விருத்தமெல்லாம் இருக்குனே. ஆமா, தாய் எண்ணம் தந்தை எண்ணம் வந்ததோர் மாசிய பார்த்து செய்ததோர் விளைகள் எல்லாம் 1000 விளை பொறுத்து மீண்டிரி வந்த யானால் வில்லு கிரையாகிடுவா. ஆமா, நையமண்ணை தாண்டி போய் புகந்தாயாடி விட்டு வருமாடி வெகு நேரமாச்சுதே. சொல்லி கம்பீரம் பேசாதே திருமொழி வார்த்தை கேட்டால் வழியுண்டு உந்தனுக்கு. இது தூக்கு தூக்கி. இதுதானே தூக்கு தூக்கி. இது தூக்கு தூக்கி. இது தூக்கு தூக்கி. எப்ப தூக்குறது? அது 10 மணிக்கு மேல. 5:30 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிரணும். ஆமா, 10 மணினா வெயில் வந்துரு. ஆமாண்ணே, சுள்ளுன்னு அடிக்க. இப்பெல்லாம் 12 மணிக்கு 120 டிகிரி அடிக்குதா வெயில். நம்ம ஊர் பக்கம் 150 டிகிரினே. ஆமாப்பா. ஐயோ வேணாம்டா சாமி, அந்த வரிகளை இருக்க கூடாது. மணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மணி 5:30னா ஆட்டங்காளி படுதா காளி. பழமொழி சொல்லியிருக்காங்கல்ல, கம்பத்துல ஏத்தணும்னு கொண்டு சாய்க்கணுமா இல்லையா? இருப்பினும் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்தை செல்வோம். பேரம்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் பல வட்டார உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, இவ்வூரை சேர்ந்த கொத்துக்கார நாட்டாமை தர்மகரத்தா விழா கபடி தலைவர் அவர்களே, இந்த தெய்வத்துக்காவுடைய நாடகத்தை உபயமாக பிரார்த்தனையாக வைத்த குடும்பத்தார்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே, கலைஞர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரத்திலே, திரிமா கலாரத்திலே மற்றும் பல அடல் பாடல் ஆர்வமுள்ள இளைஞர்களே, கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வந்தனம். நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு இசை கலைஞர்கள். தம்பிகளா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி கை கால் எல்லாம் இடத்துக்கு வந்துருச்சு? சிறப்பா இருக்கம்னே. எல்லாம் சிறப்பா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு சிறப்பா இருங்க. ஆனா சிறப்பாவே இருந்துறாதுங்க. சிறப்பு சாப்பிட்டு சிறப்பா இருங்க. அதான் சொல்றேன், சிறப்பா இருங்க. ஆனா சிறப்பாவே இருந்துறாதுங்க. எல்லாமே 140 சிறப்பு தானே. அப்படியே ஆமா, இருக்கட்டும். என்னது அதுக்கு என்ன ஒரு நம்பர் சொல்லுவீங்களே? அண்ணே 145. 145. ஆமா, 18 1838. ஓஹோ, அப்படியா? இருக்கட்டும். நல்ல பழக்கம், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் நம்மளுடைய நாடகத்தை, கலை நிகழ்ச்சியை அன்றைய நாடுகளுக்கெல்லாம் எடுத்து காட்டும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சக்கரதாசாமியா நாடக மீடியா உரிமையாளர் அன்பு மாப்பிள்ளை பாலு அவர்கள், மாப்பிள்ளை அவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாங்க சில நேரத்துல ஆர்வ கோளாறுல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம். அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். அதான் சொல்றேன், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வெளியில விட்டுருக்கேன். அதை மட்டும் நல்லா தெளிவா ஜூம் பண்ணிடுறேன். ஆமாடா தம்பிடா, அவர் ஏற்கனவே தெரியாது, நீங்க சொல்லி வேற கொடுங்க. ஏற்கனவே லைட் அப்படி புகைச்சதுக்கே எங்க வீட்டுல குடும்பம்லாம் குடி தூக்கிட்டால. இது லைவ் போட சொல்லலாமா? வேணாமடா சாமி, முடிஞ்ச அதுவே கூட கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிருக்கேன். வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாம் பாக்கட்டும், நம்ம பாக்கட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பாக்கட்டு. முடிஞ்சா பப்பன் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் கட் பண்ணி வைங்க. இருந்தா லைவா இருந்தா நல்ல நேரடியா பார்க்கலாம்ல. பார்க்கலாம். அப்படி எல்லாம் நாங்க சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு எங்களை
எடுத்து போட முடியுமா போடுங்க. எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துருங்க. அப்படி சாச்சிருங்க எல்லாத்தையும். கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆகினால நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு அருமையான ஒரு நாடகத்தை வச்சிருக்கிறீங்க. வெகு நாட்களுக்கு பின்னாடி. கண்டிப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தரையா இருக்கும் போது நான் வந்து எனக்கு கல்யாணத்தை போட்டு சிறப்பா ஒரு 3 4 5 அடி இருக்கும்னே உயரம். ஆடியன்ஸ்ல நல்ல கூட்டம் பாரு. மகராசிகளை தங்கச்சிகளுக்கு இடம் இல்லாம தொலைவாகலான். இவ்வளவு பெரிய மந்தியில் அது என்ன எங்க ஏரியா மாதிரியே இருக்குது. அதானே சரி இருக்கட்டும். ஏதோ வந்ததுதான். நல்லா மழை மழைன்னு பாருங்க. ஒண்ணு பாரு, குழந்தையெல்லாம் கையில வச்சிருக்கீங்கம்மா. ஆமா, தூக்கம் வரதுக்கு இது தலைக்கு வச்சு படுத்துறாதுங்க. கையில வச்சிருங்க, தூக்கம் வந்தா தொட்டில கொண்டு போய் போட்டுருங்க. ஆமா, தலைக்கிழக்கு வச்சு படுத்துறாதுங்க. ஏன்னா அப்படிதான் ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. களைப்பா? ஆமா, களைப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு சாப்பிடலான்னு சொல்லி. சரி, நம்ம சாயந்தரம் 7 மணிக்கு குழந்தைய தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருந்திருக்குது. என்ன சொல்லி தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்குது? என்ன சொல்லுங்க? அண்ணன் அடிச்சாரு அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடிச்சாரு மல்லிகை பூ செண்டாலே, இந்த அம்மா இப்படி தொட்டில் ஆட்ட. சரி, இந்த ஆளுக்கு கஞ்சி சாப்பாட்டு வேகத்துல கோபத்துல போடி அண்ணனாவது மாமனாவது நான் தூங்க வைக்கிறேன், எனக்கு பசிக்குது, போய் நீ சாப்பாட்டை பாரு அப்படின்ட்டு இவரு என்ன சொல்றாரு தெரியுமா? தலாட்டு எப்படின்னு? அண்ணன் அடிக்கவில்லை, தம்பி அடிக்கவில்லை, அக்கா அடிக்கவில்லை, தானா அழுகுறாண்டி தம்பி துணை வேணும்னு. அடே அப்பா, இவர் பாரு சாப்பாட்டுக்கு முன்னாடி அடி எங்க போடுறாரு. இவரு வேற அடி போடுறாரு, வேற மாதிரி. இவரு வேற பசிக்கு ஏற்பாடு பண்றாரு, வேற மாதிரி ரூட்டை பாத்துறாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வேற ரூட்டெல்லாம் நீங்க மாத்தாம குழந்தைகள்லாம் இருந்தாலும் தூங்க வச்சுட்டு திரும்ப வந்து மந்தையில உட்காந்துக்காங்க. அவ்வளவுதானே. லெப்ட் சைட்ல எல்லாம் மாத்து போட்டு உட்காந்துருக்கீங்க. மகராசி பாரு, அடேங்க அப்பா, சிரிப்பு வேற ஒண்ணு தாங்கல. சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திங்கலாம், சொப்பு போட்டு மோக்கலாம். ஆமா, மத்து போட்டு கடையில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கலாம். இடக்கட்ட பக்கம் தான் ராசா. அப்படி ராசாத்தி வண்டியை பூட்டிருமா? பூட்டுனே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்புறம் வண்டி பூட்டி ஓட்டுனா தானா ஓட்டி ஆகணும். ஏன்னா புதுசா இன்னைக்கு எல்லாம் மேக்கப் பண்றது வர்றது போறது எல்லாம் புதுசா பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஊருக்குள்ள விவசாயிகள் எல்லாம் சொல்லுவாங்க, புதுசா ஒரு தோட்டத்தை வெள்ளாம வைக்கணும் அப்படின்னா, அட ஏப்பா சொல்ற, அதெல்லாம் புது பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. புது பண்ணா கொஞ்சம் புது பண்ணா செடியை வெட்டி கல் எடுத்து வேலி அடைச்சு அதுக்கு வாய்க்கால் போட்டு போர் போட்டு அல்லது கேணி வெட்டி அதுல வெள்ளாம வச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும். இதுக்குதான் புது பண்ண வைக்கிற மாதிரி. ஓஹோ, அப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. புதுசா இடையில வர்றதுனால ஒன்னொன்னு மாறுது. பாத்தியா, ஒரு காலம் மாறிச்சா இல்லையா முன்னாடி பின்னாடி? ஆமாண்ணே, யாபகம் மறதி ஆயிருது. ஏ உள்ள ராஜாத்தி எம்பாட்ட கேளாத்தி எரோட்டும் வேளையில நம்ம வெடிக்காரம்பட்டியில் இன்னைக்கு விடிய 5:30 மணி வரைக்கும் தேரோட்டோ நடக்கும் அடி. எரிக்கிற பக்கம் வாடி எழுதலம்மா, அதுக்கிற தேலதார கொஞ்சம் நில்லம்மா. எரிக்கிற பக்கம் வாடி எழுதலம்மா, அதுக்கிற தேலதார கொஞ்சம் நில்லம்மா. ஏ உள்ள ராதாதி எப்பாட்ட கேளாதி, ஏ உள்ள ராதாதி எப்பாட்ட கேளாதி, தேரோட்டோ வேளையில தேரோட்டோ நடக்கும் அடி. எரிக்கிற பக்கம் வாடி எழுதலம்மா, கவிக்கிற தேலதார கொஞ்சம் நில்லம்மா. எங்கள் புதுப்பட்டி பக்கம் வாடி எழுதலம்மா, உனக்கு புதுசா புடவதார கொஞ்சம் நில்லம்மா. ஏ முள்ள ராசாத்தி என் பாட்ட கேளாத்தி, ஏ முள்ள ராசாத்தி என் பாட்ட கேளாத்தி, எரோடு வேளையில் தேரோட்ட நடக்கிறேன். எரிக்கிற பக்கவாய் ஏழே செல்லம்மா, கவிக்கிற செல்லதார கொஞ்சம் நில்லம்மா.
காரியமா வந்திருக்க நில்லம்மா சொட்டாணி ராஜா கண்ணு சுத்துறது பக்கம் நின்னு வழி போட்ட மச்சான் முந்தானைய கைய வச்சான் விளைஞ்ச காட்டோர வேலி ஒண்ணு இருக்குதடி அத்துமீறி உள்ள வந்து ஆள வட்டம் போடாதடி கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகபாடி போட்ட புள்ள கண்ண குடி வீடு செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்க நிலம்மா அடிபட்டு சந்தையிலே வாங்கி வந்த ரவுத்தையடி தேடி நானே எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி அடிபட்டு சந்தையிலே வாங்கி வந்த ரவுத்தையடி தேடி நானே எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி இங்க ஏனி மாட்டை யாராச்சும் பாப்பாங்க தாலி கட்டி பக்கம் வந்தா யாரு நம்மை கேட்பாங்க கட்டப்புள்ள குட்ட புள்ள கருகபாடி போட்ட புள்ள கண்ண குடி வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்க நில்லம்மா கண்ணி பொண்ணு வெக்கத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே என்னென்னமா சொல்லி போட்டான் ஏன் மனச கடுத்து போட்டான் வெக்கத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே என்னமோ சொல்லி போட்டான் ஏன் மனச கடுத்து போட்டான் அதோரம் தொண்டக்காரி கத்தரி பூச்சலக்காரி கட்டழகு பொட்டுக்காரி கல்யாண பெண் கட்டிக்காரி குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள கண்ண குடி வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்க நில்லம்மா செங்கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுத்துதடி தங்கமே உன்னை பார்த்து தவிக்குதாடி ஏமனாச்சு செங்கரும்பு தோட்டத்திலே கரும்பு சுத்துதடி தங்கமே உன்னை பார்த்து தவிக்குதாடி ஏமனாச்சு மாந்தோப்பு ஓரத்திலே மல்லி கட்ட வந்த உள்ள கெட்டி மேல கொட்டு வரை இருந்து பார்த்துடாடி கொட்ட புள்ள கரிகமாணி போட்ட புள்ள கண்ணங்குழி வீழ்ந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்க நில்லம்மா நாலாயிரம் காரியமா வந்திருக்க நில்லம்மா நாலாயிரம் காரியமா வந்திருக்க நில்லம்மா தென்னகத்து வெகு சிறப்பாக அந்த பாடலை பாடிய சிரிப்பு நடிகர் பப்பு அண்ணா அவர்களை பாராட்டி 20 ரூபாய் 20 ரூபாய் அன்பளிப்படுத்துகிறார் அண்ணா அவர்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றி. பெருமைப்படுத்திய அன்பு இதயத்துக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமாற உள்ளமாற வாழ்த்துவதோடு சற்று முன்பாக ஏமூரை சேர்ந்த சென்ட்ரிங் செல்லமுத்து அன்பு நண்பர் அவர்கள் அவர் தானே ஃபேமஸான பேம்சான ஆளு அவ்வளோதான் பில்டிங்கு ஆமா எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த பகுதியிலே பூரா அவர்தான் எல்லாம் பூரெல்லாம் வேலை செய்கிறவர் அன்பு நண்பர் அவர்கள் சற்று முன்பாக 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார். நண்பர் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு குழுவின் சார்பிலே நன்றி கலந்த நன்றி வணக்கம். நன்றி நன்றி. 20 வருதுங்க கொடுக்கறீங்க ஒரு 200 500 1000 200 500 பழைய 500 தாள் இருந்தாலும் கொடுங்க. 2000 நோட்டெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கூட இருந்தா கொடுங்க நாங்க செலுத்திடுவோம். பழைய 2000 நோட்டு பழைய 2000 பழைய 500 நோட்டு பழைய 500 நோட்டு இதெல்லாம் எப்படி செலுத்துவீங்க நீங்களே எதிர்பார்க்க அதெல்லாம் எங்க ஆளுங்க ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குனே. பாசமகு அன்பு நண்பர் கனகராஜ் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். 20 ரூபாயை 20 லட்சமாக நினைத்த மனமாற எடுத்துக்கொள்கிறேன். இனிமேல் அன்பளிப்பு கொடுக்கிறவங்கள 100 500 கொடுங்க. என்ன விலைவாசி ஏறி போச்சு. ஆமா டீ 15 ரூபா 20 ரூபா ஒரு கோல்ட் ஃபில்டர் 15 ரூபா 15 ரூபானே காப்பி 20 25 ரூபா 25 ரூபா ஒரு வெத்தல் ரோஜா 5 ரூபா 10 ரூபா மூணு வெத்தல ஒரு பாக்கு தானே. ஆமா ஒரு டிபன் சாப்பிட்டா 150 ரூபா 120 ரூபா வருது ஒரு ஆளுக்கு பில்லு. ஒரு குவார்டர் 175 ரூபா. பத்தியா நேரத்துக்கு கோட்டர் வாங்க போனீங்க 175 250 ரூபா ஆகி போச்சு. தித்திலாம் பேசிக்கிட்டு ஆளேல இந்த கூறுகட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுதான் 245 அதுலயும் ஏத்தி விட்டாங்க தம்பி. ஆமா உங்களுக்கு என்ன விஷயமா நீ ஓம் பழக்கத்துல விட்டுட்டே அப்பன்னு நினைச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் இப்ப கடந்து வந்துருச்சு. அப்படி எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு.
அதனால அன்பளிப்பும் கூட்டுங்க. அதை விட ஒரு முக்கிய குறிப்பு, என்ன குறிப்புனே? நாடகம் பேசுறவங்க எல்லாம் வந்து நாடகம் அதிகமா நாடகத்தை பேசி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. குடும்பம் இருக்குது. என்னப்பா போன வருஷம் வந்து 30 ரூபாய்க்கு தான் அன்னைக்கு, இந்த வருஷம் 35 ரூபா கேக்குறீங்க. போனவ குறிச்சு வச்சிருப்பாங்களா? ஆமா, குறிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஏட்ல அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த கோயில் வரவு செலவு நோட்டு இருக்குல்ல, இருக்கு இருக்கு இருக்கு. கரெக்டா இருக்கு. 1 ரூபா கூட மின் பின்னாகாது. போன வருஷம் இவ்வளவுதான் தந்த, என்ன இச்சா கேட்கிறேன் பாக்க. அப்புறம் நாடகம் வேற யாருக்கு ஆள் 2 எச்சா வந்திருக்கு. அப்புறம் எச்சா கொடுத்துட்டானே அவனு. அப்புறம் நாளுக்கு நாள் எல்லாம் இதுக்கு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ, அதான் சொல்றேன். 40 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10,000 ரூபாய் கூட பேசுக்கு எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வண்டி பின்னாடி தான் நிக்குது. ஆனா 2 டயர் மட்டும் கழட்டிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே போயிருவேன். அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடம் வச்சிருக்கேன் தம்பி. ஏரிமேட்லயே கொண்டு போய் கொடுத்து காசு ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சரி, இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புல நல்ல ஒரு கதையை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம வெடிக்காரம்பட்டி பகுதி. எல்லா ஒரு மாதிரி அந்த கரைச்சல் எல்லாம் கிடையாது. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் அமைதியா நல்ல கதையை ரசிப்பாங்க. ஆனா பப்பு நடத்த நாங்களும் கொஞ்சம் ஆடிக்கிறவங்களை எல்லாம் சங்கடப்படுத்துற அளவுக்கு நாங்கெல்லாம் இருக்கவே மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் எள்ளுன்னா எண்ணெய் அரைப்போ, எண்ணெய்னா புண்ணாக்கு 40 ரூபாய்னு வித்தே விடுவோம். அதெல்லாம் வித்து கொண்டு வந்துடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதை பத்திலாம் அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காட்டி தான் நம்ம வண்டி எல்லாம் இன்னும் ஓடுது. கண்டிப்பா, அதான் உண்மை தானே. சில ஆளுகெல்லாம் 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளேயே ஓரம் கட்டிடுறாங்க தெரியுமா? கண்டிப்பா, அதான் நடக்குது. அதுதான் சொல்றேன். அதனாலதான் நம்ம வண்டி தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி அமைதி காத்து பொறுமை காத்து நாடகத்தை கண்டுகளிக்கணும். நாடகம் பார்க்க வந்த தாய்மார்கள் பெரியோர்களுக்கு ஒரு முக்கிய விண்ணப்பம், அறிவிப்பு. என்னன்னு அறிவிப்பு? நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் வீடு பூட்டிட்டு வந்துட்டு யாபகம் பண்ணிக்காங்க. என்னால ஒருவேளை வீடு பூட்டாம இது வந்து பூட்டிட்டு கூட வந்து உட்காரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்படி தாப்பா அந்த வடமதுரை பக்கம் புயலப்பட்டி இருக்குல்ல. ஆமா, புயலப்பட்டி. திண்டுக்கல்ல இருந்து கிழக்க பூஞ்சாம்பட்டி கிழக்கால. நல்ல வேற சேடம்பட்டிக்கு பக்கத்து சொல்லாம விட்டுட்டியே. அது அன்னைக்குனே அந்த ஊரு. அந்த ஊர்ல இப்படிதாங்க எல்லாம் மந்திக்கு வந்துட்டாங்க. ஊருக்குள்ள திருடம் வந்துட்டான். சரி, வீட்டுல இருந்த காசு பணத்தை ஊரெல்லாம் வாரி மூட்டை கட்டிட்டாங்க தம்பி. இந்த அம்மா 2 மணிக்கு ஒரு பொம்பளை, அது ஆம்பளை கூட கிடையாது. ஐயா, ஆமா, பொம்பளை வருது. ஆம்பளை வந்து மூட்டை கட்டிக்கிட்டு ஓட்டமா ஓடுறான். சரி, 2 மணிக்கு எதிர அந்த நேரத்துல அந்த திருட்டு பொம்பளை வருது. இந்த திருட மேல டம்முன்னு இடிக்க அந்த மூட்டை திம்முன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அந்த பொம்பளை எடுத்துக்கிட்டு ஓட்டம் முடிச்சிருச்சு. கை இந்த ஆளு பெக்க பெக்கன்னு நிக்கிறாப்ல. அடடா, கை கட்டினது வாய் கட்டலையே. வாய் கட்டாம போச்சு. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு திருடு அந்த பொம்பளை பிடிக்கிட்டு போயிட்டாலே. சரி, கட்டுனா இதே பொம்பளை தாண்ட நம்ம கட்டணும். அந்த பொம்பளைய 2 பொம்பளை தான் சரியா இருக்கு. மூட்டை எடுத்துட்டு ஓடி போயிட்டல. ஆமா ஆமா, அதே பொம்பளை கட்டினா தான் நான் 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு அதே பொம்பளைய தேடி பிடிச்சி கல்யாணம் ஆயிருச்சு. சரி, கல்யாணம் ஆகி 10 மாசம் கழிச்சு உடனே குழந்தை பிறக்குது மகேஷ் ஆஸ்பத்திரியில. சரி, ஒரு நிமிஷம் இருக்கா. குழந்தை பிறக்குது ஆஸ்பத்திரியில. ஆபரேஷன் பண்ணும் போது இந்த திருடிக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குது? எப்படி? கை 2 மாதிரி இப்படி இறுக்கி பிடிச்சிட்டே பிறக்குது. ஏன்னா இறுக்கி பிடிச்சிட்டு ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கும் போது இந்த நரசு கையில் இருந்த மோதிரத்தை இந்த குழந்தை லபக்குன்னு அப்படியே உருவி இறுக்கி பிடிச்சிருச்சு. அந்த தங்க மோதிரத்தை அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தாய போல புள்ள நூலை போல சேலை. இப்படி ஆகி போச்சு. அதனால எச்சரிக்கையா இருந்துக்காங்க. அண்ணே, கெடா கறி ரெடியா தயாரா இருக்கு. முக்கிய அறிவிப்பு விழா கமிட்டியாளர்களுக்கு. அண்ணே, கூறா தானே? கூறா இருக்குண்ணே. கறி எல்லாம் ரெடி பண்ணி கூறு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க உடனடியா போய் வாங்கிக்காங்க. வரி கொடுத்தவங்க எல்லாரும் போய் கறியை வாங்கிக்காங்க. எத்தனை கூறு வேணுமோ ஆமா வாங்கிக்கலாம். மிச்சம் எத்தனை கூறுன்னா ஒண்ணுதாப்பா தருவாங்க. என்ன ஊருக்குள்ள குழப்பத்தை கொண்டாந்து விட்டு ஒரு கூறுதான். ஆமா, ஒரு வரி ஒரு கூறு. மிச்சம் இருந்தா இங்க கொண்டாந்து இருக்க. நாங்க கூறு போட்டுக்கிறோம். எங்க ஆளுங்க கூறு பங்கே போடுவாங்க. இங்க வந்துருக்காங்க. பாத்து எப்படி பங்கு போடுறாங்கன்னு. எப்படி எப்பா என்னென்னவே போட்டாங்க, இதுவா போட மாட்டாங்க. அப்புறம் சொல்றீங்க. மீண்டும் ஒரு உரை அறிவிக்கின்றோம். வரி கொடுத்த நண்பர்கள் உடனடியாக சென்று கறி எடுக்க அவங்க கறியை பங்கு கறியை வாங்கிக்காங்க. ஆட்டுக்கறி கூறு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அன்புள்ளவங்க போய் வாங்கிக்காங்க. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, அன்பளிப்பு வாங்கிக்கிங்கண்ணே. இங்கிட்டு நல்லா வந்து குடியா அன்ப வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல. கோலார் வினோத் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார். நண்பர் அவர்களுக்கு மனமாற உள்ளமாற வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கிய பிரச்சனை மகேஷ், இந்த தெரியும் நம்ம பகுதிக்காரர்களுக்கு அந்த கரியாம்பட்டின்னு ஏரியா வெஞ்சவங்களூர் பகுதி கரியாம்பட்டி காமாட்சி அம்மன் கோயில். ஆமா ஆமா, அந்த கோயில் இப்படிதான் ஒரு சாமி நாடகம் வச்சு சரி பப்பு நடத்தி முடிச்சோடனே சாமி அழைச்சாங்க. ஒரு 50-100 பொம்பளைகளுக்கு சாமி வந்துருச்சு. ஆமா, நாங்க திண்ணூறு போடுறோம், நிக்க மாட்டேங்குது. திண்ணூறு பத்துல என்ன கோயில் போய் எடுத்துட்டு வந்து போடுறோம், அப்போ நிக்கல. பொங்க வச்சு பொங்க பாக்கல. ஆமா,
அந்த அடுப்புல சாம்பல் இருக்கும்ல, அடுப்பு சாம்பா. அதெல்லாம் கொண்டாந்து போடுற அப்பவும் சாமி நிக்கல. சரி. அப்புறம் என்ன பண்றது, பஞ்சாயத்து ஆபீஸ்ல சிமெண்ட் மூட்டை 100 மூட்டை இருந்தது, 100 மூட்டை இறக்கி கொண்டாந்து வச்சு அள்ளி அள்ளி போடுறான். அந்த அம்மா கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, ஆஹா. நிறைஞ்சு போச்சு. சரி. அப்போ அந்த அம்மாளுக்கு பாரு இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏனே அம்மா அப்போ சாமி நிக்க சாமி மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. நாங்க அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஓஹோ. அப்பதான் அந்த பொம்பளையோட வீட்டுக்காரர் வந்தாராடா, சண்டால பாவிகளா, ஆ. அவளுக்கு ஏற்கனவே வந்து காக்கா விழுப்பு, ஆஹா. நீங்க சாமின்னு நினைச்சுக்கிட்டு போட்டு இப்படி மறைச்சு விட்டீங்களேன்னு சொல்லி மூட்டை போட்டு மூடி மறைச்சிட்டீங்களாப்பா. அப்படி இழுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆ. அப்படி சாமி அடி ஒரு பொம்பளை கொலுச தொலைச்சு பிடிச்சு. அங்க கூடத்துல. ஆமா. சரி. 3 மணி வரைக்கும் நாடகம் நடக்குது. முன்னாடி உட்கார்ந்திருந்த பையன் ஒருத்தன், ஆ. அண்ணனே சாமி அண்ணன் பொம்பளைக்கு தான் கொலுச தொலைச்சு விட்டாங்க, ஆ. மைக்கில் சொல்லி கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட கொடுத்தேன். நல்ல சரி. பையன். பரவாயில்ல பரவாயில்ல. நான் என்ன சொன்னேம்மா, அந்த கொலுசு என்கிட்ட இருக்குது, ஆ. இந்த கொலுசுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் ஒத்த கால் கொலுசோட தான் இருப்பாங்க, ஓஹோ. ஒத்த கால் கொலுசோட வந்தா தான் கொலுச தருவேன்னு சொன்னேன். நிபந்தனை வச்சிட்டீங்க. நியாயமான கோரிக்கை தானே. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கடைசியில தூரமா வேகமா எந்திரிச்சு வந்து, ஆ, ஆ. பப்புன்னு கார தம்பி என்னது பாரு, என்னது? பப்புன்னு கார தம்பி என்னது பாரு. என்னண்ணே? அட கால்ல ஓட்டுறது கொலுசி, ஐயோ. என்னண்ணே இப்படி பயமுறுத்துறீங்க? ஆமா, பாக்குற அப்படி கருகருன்னு கைய களத்துல அது என்னண்ணே? பழைய கொலுசாட்டு இருக்குது. ஆஹா. சரி, அங்கதான் கரையாறு கிடக்குது, இங்க எப்படி இருக்குதா தெரியல. ஆ. அட நான் உள்ள பாக்கெட்ல போட்டுருக்கேன்ல, ஆமா அந்த கொலுசு. அந்த கொலுசு எடுத்து இப்படி தொங்க விடுற, ஆ. ரெண்டுக்கு அவ்வளவு ஒரு பொருத்தமா இருக்குது. நீங்க கொலுசை தொங்க விட்டு பாத்திருக்கீங்க. ஆஹா. ரெண்டுக்கு அவ்வளவு ஒரு பொருத்தம். சரி சரி. அம்மா தொலைச்சு விட்டு இப்படி எல்லாம் தேடாத, பத்திரமா வச்சுக்கிட சொல்லி அப்புறம் சரி கட்டி நாடகத்தை நடந்ததுக்குள்ள போதும் ஆகி போச்சுறாத மணி 4 ஆயிருக்குமே. சொல்லி ஆகுது. அப்படி எல்லாம் சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும், தூண்டுகோல் வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி எச்சரிக்கையா இருந்துக்காங்க. அப்புறம் பட்டி தொட்டி எல்லாம் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு சொல்றேன், பட்டியெல்லாம் கவனமா பாத்துக்காங்க, நாய் கட்டி இருக்குதா இல்லையான்னு சொல்லி போப்ப அடிக்கடி எல்லாம் அக்கம் பக்கத்துல என்னென்னமோ நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. பட்டியில ஒரு 50 ஆடு இருக்கு, திடீர் ரெண்டு ஆடு மட்டும் இருக்காது, அல்லது 2 கிடா குட்டி மட்டும் இருக்காது. கடா குட்டி கண்டே பிடிக்க முடியாது. என்ன நேரத்துக்கு வர்ற, என்ன நேரத்துக்கு போற, என்ன பண்றன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, என்னண்ணே? இந்த விவசாய பெருங்குடி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது உண்மைதானே. அதனால இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க எல்லாம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க, முதலிடம் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். நீங்க விவசாய வேலை செய்யாம எல்லாம் பஸ் ஏறி எல்லாம் கரூர் பக்கம் போயிடுறாங்க. சரி. இப்ப ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த ரூட்ல காலையில போற பஸ்ல ஒரு வண்டியில கூட இடமே இருக்கா. அவ்வளவு கூட்டமா இருக்கு, படிக்கட்டுல தூக்கிட்டு போவாங்க. இப்பெல்லாம் பாருங்க எல்லா வண்டியும் எம்டியா தான் போகுது. எம்டியா தான். ஒரு 4 பேர் 5 பேர், அது மத்தியான டயத்துல எல்லாம் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் தான் 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஏதோ 1 2 பேர் போவாங்க. காலை மாலை தான் 1 2 பேரு.